க்கும் பெண்ணின் மனசு அப்படின்றதுலேருந்து கலைச்சுந்தரம் இது 3ஆம் பாகம். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால குரல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ 2ஆம் பாகத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நகையை வாங்கி சேர்த்தேன், சீட்டு கட்டினேன் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். 100 சீட்டு 200 சீட்டு அப்படிலாம் கட்ட ஆரம்பித்து தான் நகையை சேர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம், எப்படி நான் நகையை வாங்கினேன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விவரமாக சொன்னால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்போ நகையை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். அதுவும் இப்போ விற்கிற விலைக்கெலாம் நான் அப்போ பவுனுக்கு 1 பவுன் வாங்கினோன்னா இப்போ 1 கிராமுக்கே நம்ம இப்போ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ விலைவாசி ஏறிடுச்சு இல்லையா? அதனால் இப்போ எப்படி அதை வாங்கினேன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சீட்டு போட்டு இப்போ 100 சீட்டே போடுறேன்னா 11 மாதம்னா உங்களுக்கு தெரியும் 1100 அந்த மாதிரி வரும் இல்லையா? இதோடு கூட எதாவது கையில் ஒரு 500 600 இல்லை இன்னொரு 1000 கையில் சேர்த்து வச்சுருந்தேன்னா போட்டு 1 கிராம் காயின் அந்த மாதிரி வாங்கிட்டுருப்பேன். வாங்கிட்டேன்னா திருப்பியும் சீட்டு போடுறது, திருப்பி சீட்டு போடும்போது 200 சீட்டாக போடுவேன். 200 சீட்டாக போட்டு அது முடியும் போது இந்த 1 கிராம் காயினையும் போட்டுட்டு மொத்தமாக ஒரு நகையை வாங்குவோம். திருப்பி ஒரு 2 கிராம் 3 கிராமுக்கு ஒரு தோடோ இல்லை மோதிரமோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு திருப்பியும் சீட்டு போட்டு திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சீட்டு போட ஆரம்பித்தா தான் நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்தது ஒரு 500 சீட்டு போட்டோன்னா திரும்ப இதையும் திரும்ப கொண்டு போய் இதை வச்சு பேங்க்கில் வச்சு அந்த அமௌண்ட்டோட சீட்டு அமௌண்ட்டோடு சேர்த்து போட்டு எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கணும். இதில் என்னென்னா இப்போ நகையை சீட்டு போட்டு முடிஞ்ச உடனே நான் என் நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதையும் போட்டு இந்த சீட் அமௌண்ட்டோடு சேர்த்து மொத்தமாக ஒரு நகையை வாங்கிடுவேன். வாங்கிட்டு பேங்க்கில் நகையை வச்சேன் இல்லையா, அதை திருப்புறதுக்கு அடுத்தது ஃபுல்லாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி எவ்வளோ கையில் காசு இருக்கோ போய் பணம் கட்டிடுவேன். அப்போல்லாம் 50 ரூபாயா 100 ரூபாயா 150 ரூபா 200 என்ன கையில் இருக்குதோ அதை கொண்டு போய் நகை கட்டி, ஏன்னா அப்போ கையில் காசு வச்சுருந்தா செலவாயிரும்ன்ற பயம் எனக்கு. அதனால் 10 ரூபாவாக சேர்த்து வச்சுருப்பேன். அதனால் மொத்தமாக எவ்வளோ காசு வருதோ கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் அப்போல்லாம் நடந்து போகணும். இப்போயாவது ஆன்லைனில் வீட்டில் இருந்தே கட்டலாம். அப்போல்லாம் பேங்க்குக்கு நடந்து போய் நேரில் போய் கட்டிட்டு வருவேன். அந்த மாதிரி கட்டி முடித்து நகையை திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப நகைச்சீட்டு போடுவேன். திருப்பி நகைச்சீட்டு போட்டுட்டு திரும்ப அது சீட்டு முடிஞ்சோடனே இப்போ நம்ம கையில் என்ன நகை இருக்கோ இதை திரும்ப கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அந்த பணத்தோடு சேர்த்து இந்த சீட்டு அமௌண்ட்டோடு சேர்த்து இன்னொரு நகை வாங்குவேன். எப்படியும் பார்த்தா நான் 3 பவுன் 2 பவுன் 3 பவுன் வாங்குகிற அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்படி தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த 3 பவுனை கொண்டு போய் வச்சு 5 பவுனு 6 பவுனு அந்த மாதிரிலாம் தான் வாங்கினேன். இந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணதுனால தான் இந்த கம்மி சம்பளமாக இருந்தாலும் என்னால் அப்படி நகை வாங்க முடிஞ்சது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வாங்க முடியும். மன்னிக்கணும், எல்லாருமே வாங்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தாராளமாக வாங்கலாம். நீங்கள் முயற்சி செஞ்சால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. நம்ம பொம்பளைங்க நினச்சா என்னன்னாலும் செய்யலாம். நமக்குள்ளே ஒரு தைரியம் துணிச்சல் மட்டும் இருக்கணும். அந்த தைரியமும் துணிச்சலும் இருந்தால் நம்ம என்னன்னாலும் செய்யலாம். துணிஞ்சு இறங்குங்க, துணிஞ்சு பண்ணுங்க, நல்லா பண்ணலாம், நல்லா மேலே மேலே முன்னேறலாம். அப்படி முன்னேறி தான் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நான் 30 பவுன் நகையும் போட்டேன். அப்போ நான் கையில் ஒரு 20 பவுன் நகையும் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நம்மளால் நினச்சா என்னெல்லாம் அதுவும் இப்போ முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலே இப்போ நகை தான்ற ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இப்போ நகை விலை ரொம்ப ஏறி போச்சு. அதனால் தைரியமாக இப்போ இருக்கிற விலைவாசியில் இப்போ 12 ரூபா 13 ரூபா ஒரு கிராம் விற்குதுன்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு 500 சீட்டு போடுங்க. 500 சீட்லாம் இருக்குது, நகைக்கடையில் இருக்குது. 500 சீட்டு போடுங்க. முடியும் போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். அவங்க போனஸு அது மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, அதெல்லாம் சேர்த்து போட்டு எவ்வளோ வாங்க முடியுதுன்னு பாருங்கள். அதை வாங்குங்க. அதுக்கப்புறமா திருப்பி சீட்டை போடுங்க. இந்த வாங்கின நகையை அந்த சீட்டு முடிஞ்சோடனே பேங்க்கில் வச்சு சேர்த்து போட்டு மொத்தமாக வாங்குங்க. ஒரு கிராம் கணக்கில் முதல்ல வாங்க ஆரம்பிங்க. கிராம் கணக்கில் வாங்கி சேர்த்துட்டோம்னாலே அப்புறமா பவுன் கணக்கில் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல கிராம் கணக்கில் வாங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக பண்ணலாம். எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள், பண்ணலாம். வாழ்க வளமுடன். என்னென்னைக்கும் கடவுள் நம்மளோட கூட துணையாக இருந்து நம்ம எல்லாருக்கும் வெற்றி கிடைக்க நான் எப்போவும் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.